முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரான் மீது இஸ்ரேல் முதலில் தாக்குதல் நடத்தட்டும். அரசியல் நெருக்கடியிலிருந்து தப்பிக்க அமெரிக்க ஆலோசகர்கள் டிரம்புக்கு அறிவுரை. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடக்கம். ஈரான் மீது புதிய பொருளாதார தடைகளை விதித்த அமெரிக்கா. ஜெனீவா பேச்சுவார்த்தைக்கு முன்பு திடீர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரான் மீது இஸ்ரேல் முதலில் தாக்குதல் நடத்தட்டும். அரசியல் நெருக்கடியிலிருந்து தப்பிக்க அமெரிக்க ஆலோசகர்கள் டிரம்புக்கு அறிவுரை. டொனால்டு டிரம்பின் மூத்த ஆலோசகர்கள் சிலர் ஒரு முக்கியமான அரசியல் கணக்கீட்டை முன்வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது அமெரிக்கா நேரடியாக தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு இஸ்ரேல் முதலில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அது அரசியல் ரீதியாக அமெரிக்காவுக்கு அதிக ஆதரவை உருவாக்கும் என்ற ஆலோசனை டிரம்பிடம் கூற இந்த உள்துறை விவாதங்களை பற்றி தகவல் அறிந்த அதிகாரிகள் தெரிவித்ததாவது, இஸ்ரேல் முதலில் தாக்கினால் ஈரான் பதிலடி கொடுக்க வாய்ப்பு அதிகம். அந்த பதிலடி அமெரிக்காவின் நலன்கள் அல்லது அமெரிக்க இலக்குகளை தாக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் அதனை அடிப்படையாக கொண்டு அமெரிக்கா தனது ராணுவ நடவடிக்கையை தொடங்க முடியும். இவ்வாறு நடந்தால் அமெரிக்க மக்களிடையே போருக்கான உள்நாட்டு ஆதரவு அதிகரிக்கும் என்ற அரசியல் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏனெனில் பொதுவாக அமெரிக்கர்கள் நேரடி தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதையே ஆதரிப்பார்கள் என்பதே இந்த கணக்கீட்டின் அடிப்படை. சமீபத்திய கருத்து கணிப்புகளும் இதையே சுட்டிக்காட்டுகின்றன. குறிப்பாக குடியரசுக் கட்சியை ஆதரிப்பவர்களில் பலர் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஆதரித்தாலும் அமெரிக்க ராணுவ வீரர்களின் உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு அதிக ஆதரவு இல்லை. இதனால் ராணுவ நடவடிக்கைகளின் போது ஏற்படும் அரசியல் நெருக்கடிகளை ஆலோசகர்கள் மிகவும் கவனமாக பரிசீலித்து வருகின்றனர். இந்நிலையில் சில அதிகாரிகள் இஸ்ரேல் தனியாக முதலில் தாக்க வேண்டும் என விரும்பினாலும் நடைமுறையில் அதிகம் பேசப்படும் சாத்தியமான நிலைமை என்னவென்றால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஒரு கூட்டு ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளும் சூழ்நிலை என்பதாகும். சமீபத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வெள்ளை மாளிகையில் சந்திப்பு நடத்தி ஈரானின் அணு திட்டம், பாலிஸ்டிக் ஏவுகணை திறன் மற்றும் அதன் பிராந்திய ஆதரவு வலை அமைப்புகளை முற்றிலும் பலவீனப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் ஒரு பக்கம் இராணுவ தயாரிப்புகள் பேசப்பட்டாலும் மற்றொரு பக்கம் ராஜதந்திர முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை குழு ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. ஆனால் அமெரிக்க நிர்வாகத்தின் உள் மனநிலையிலேயே கடுமையான அணுகுமுறையும் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதற்கிடையில் ராணுவ நடவடிக்கையின் அளவு மற்றும் அதன் விளைவுகள் குறித்து பெரிய அளவில் கவலைகள் எழுந்துள்ளன. அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகளின் ஆயுத களஞ்சியம் ஏற்கனவே பல பிராந்தியங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள், இடைமறிப்பு மிசைல்கள் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் நீண்டகால போர் ஏற்பட்டால் அது அமெரிக்காவின் பாதுகாப்பு தயார் நிலையை பாதிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் ஈரானுக்கு எதிராக பெரிய அளவிலான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் அது நேரடி ராணுவ மோதலாக மட்டுமல்லாமல் பிராந்தியம் முழுவதும் பதற்றத்தை அதிகரிக்கும். மேற்கு ஆசியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் தூதரகங்கள் மீது ஈரான் மறைமுக தாக்குதல்கள் நடத்தும் வாய்ப்பும் உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் அமெரிக்க வீரர்களின் உயிரிழப்புகள் ஏற்படும் சாத்தியமும் இருப்பதாக அதிகாரிகள் மதிப்பீடு செய்து வருகின்றனர். இது அரசியல் ரீதியாகவும் பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடும். விவாதிக்கப்படும் ராணுவ திட்டங்களில் முதலில் குறுகிய மற்றும் துல்லியமான தாக்குதல்கள் மூலம் அழுத்தம் உருவாக்குவது, அதன் மூலம் பேச்சுவார்த்தை நிலையை வலுப்படுத்துவது போன்ற அணுகுமுறைகளும் அடங்குகின்றன. ஆனால் ராஜதந்திர பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் அதன் பின்னர் பரந்த மற்றும் நீடித்த ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாத்தியமான இலக்குகளாக ஈரானின் முக்கிய அணுசக்தி தளங்கள், ஏவுகணை உள்கட்டமைப்புகள் மற்றும் முக்கிய பாதுகாப்பு அமைப்புகள் குறிப்பிடப்படுகின்றன. மேலும் சில கடுமையான விருப்பங்களில் ஈரானின் உயர்மட்ட தலைமைத்துவத்தை நேரடியாக இலக்காக கொண்ட நடவடிக்கைகளும் கோட்பாட்டு ரீதியில் பேசப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடக்கம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளின் மூன்றாவது சுற்று ஜெனீவா நகரில் நடைபெற்று வருகிறது. நேரடி சந்திப்பு அல்லாத இந்த பேச்சுவார்த்தைகளை ஓமன் மத்தியஸ்தமாக இருந்து ஒருங்கிணைத்து வருகிறது. இந்த சுற்று பேச்சுவார்த்தைகளில் ஈரான் தனது அமைதியான அணுசக்தி திட்டத்தை மையமாக கொண்டு ஒரு புதிய மற்றும் தீர்வு நோக்கமான முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் பல ஆண்டுகளாக அமெரிக்கா விதித்து வரும் பொருளாதார தடைகள் மற்றும் அரசியல் அழுத்தங்களுக்கு காரணமாக கூறப்படும் அம்சங்களை தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை வழிகளில் தீர்ப்பதாகும். ஈரான் தரப்பின் தகவலின்படி இந்த முன்மொழிவை அமெரிக்கா நிராகரித்தால் அது உண்மையான ராஜதந்திரத்தை தொடர விருப்பமில்லாததையும் பேச்சுவார்த்தைகளை வெறும் நேரம் வாங்கும் முயற்சியாக மட்டுமே பயன்படுத்துகிறது என்ற சந்தேகத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் மஸ்கட் மற்றும் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற முந்தைய சந்திப்புகளின் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன. குறிப்பாக வளைகுடா பிராந்திய நாடுகள் ராணுவ மோதலுக்கு பதிலாக உரையாடலின் மூலம் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றன. ஏனெனில் மேற்கு ஆசியாவில் ராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்தால் அதன் விளைவுகள் முழு பிராந்தியத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கவலை அதிகரித்து வருகிறது. ஈரான் சமர்ப்பித்துள்ள முன்மொழிவை ஓமன் வெளியுறவு அமைச்சர் அமெரிக்க குழுவிற்கு அதிகாரப்பூர்வமாக அனுப்பியுள்ளார். இந்த திட்டத்தின் விவரங்கள் முழுமையாக வெளியிடப்படாத போதிலும் அதில் யுரேனியம் செறிவூட்டல் அளவுகளை கட்டுப்படுத்துதல், அதிக அளவில் சேமிக்கப்பட்டுள்ள உயர்தர யுரேனியத்தை நிர்வகிக்கும் தொழில்நுட்ப முறைகள், மேலும் படிப்படியாக பொருளாதார தடைகளை நீக்குவது போன்ற அம்சங்கள் அடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அமைதியான அணு செறிவூட்டல் என்பது சர்வதேச சட்டத்தின் கீழ் தனது இறையாண்மை உரிமை என்பதால் அதை முழுமையாக நிறுத்துவது போன்ற கோரிக்கைகள் ஏற்க முடியாது என ஈரான் வலியுறுத்தியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈரான் தரப்பை
தரப்பை வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தலைமையேற்று நடத்தி வருகிறார். அமெரிக்க தரப்பை சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் முன்னிலைப்படுத்துகிறார். மேலும் இந்த விவாதங்களில் டிரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர் அவர்களின் ஈடுபாடும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு முன்பு சர்வதேச அணு ஆணையமான இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அமைப்பின் தலைவர் ரஃபேல் மரியானோ குராசி ஓமன் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி எந்த ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் அதன் செயல்பாடு மற்றும் சரிபார்ப்பு முறைகள் மிக முக்கியமானவை என்று வலியுறுத்தினார். இதற்கிடையில் அமெரிக்காவின் கோரிக்கைகள் 2015ஆம் ஆண்டு கையெழுத்தான ஜாயின்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஒப்பந்தத்தின் வரம்புகளை தாண்டி நீண்டகால மற்றும் கடுமையான கட்டுப்பாடுகளை நோக்கி செல்கின்றன என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ஈரானில் சர்வதேச ஒப்பந்த வரம்புகளை மீறும் அரசியல் அழுத்தமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஈரான் அதிபர் மசூத் பெசேஷ்கியான் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டுள்ளார். சமீபத்திய பேச்சுவார்த்தைகள் நடைமுறை ரீதியான முன்மொழிவுகளை பரிமாறிக்கொண்டதாகவும் சில ஊக்கமளிக்கும் செய்கைகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் எந்த சூழ்நிலைக்கும் தயாராக இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த ராஜதந்திர முயற்சிகள் நடைபெறும் வேளையில் மேற்கு ஆசியாவில் அமெரிக்காவின் ராணுவ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அதிகரித்து வருகின்றன. இருப்பினும் பல பிராந்திய நாடுகள் தங்களது நிலப்பரப்பை ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பயன்படுத்த மாட்டோம் என்று தெளிவாக தெரிவித்துள்ளன. இது ராணுவ விருப்பங்களை கட்டுப்படுத்தி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் தேவையை மேலும் வலுப்படுத்துகிறது. ஈரான் மீது புதிய பொருளாதார தடைகளை விதித்த அமெரிக்கா. ஜெனீவா பேச்சுவார்த்தைக்கு முன்பு திடீர் அறிவிப்பு. அமெரிக்கா ஈரான் மீது புதிய பொருளாதார தடைகளை அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை ஜெனீவா நகரில் நடைபெறவுள்ள அணு பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பாக எடுக்கப்பட்டிருப்பது உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்கா தனது அதிகபட்ச அழுத்தம் என்ற கொள்கையை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி ட்ரெஷரி வெளியிட்ட தகவலின்படி இந்த புதிய தடைகள் 30க்கும் மேற்பட்ட தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் கப்பல்களை இலக்காக கொண்டுள்ளன. குறிப்பாக ஈரானின் எண்ணெய் விற்பனை மற்றும் ஆயுத உற்பத்தி தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் அமைப்புகள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக நிழல் கப்பல் வலை என்று அழைக்கப்படும் மறைமுக கப்பல் அமைப்புகள் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளன. இந்த கப்பல்கள் ஈரானின் எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை சர்வதேச சந்தைகளுக்கு கொண்டு சென்று அந்த வருவாயை அரசு திட்டங்களுக்கு பயன்படுத்த உதவுகின்றன என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க அதிகாரிகள் கூறுவதாவது, ஈரான் தனது நிதி அமைப்புகளை பயன்படுத்தி எண்ணெய் வருமானத்தை மறைத்து அதனை அணு திட்டங்கள், ஆயுத உற்பத்தி மற்றும் பிராந்திய கூட்டாளிகளுக்கு ஆதரவாக பயன்படுத்துகிறது என்பதாகும். இந்த தடைகளின் முக்கிய நோக்கம் ஈரானின் வருவாய் ஆதாரங்களை குறைத்து அதன் இராணுவ மற்றும் அணு திட்டங்களின் நிதி ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதாகும். இந்த நடவடிக்கை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் மேக்ஸிமம் பிரஷர் கொள்கையின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த புதிய தடைகள் அறிவிக்கப்பட்டுள்ள நேரமும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. சமீபத்தில் அதிபர் ட்ரம்ப் தனது உரையில் ஈரானுடன் அணு ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்றால் இராணுவ நடவடிக்கைகளும் ஒரு விருப்பமாக இருக்கலாம் என்று எச்சரித்திருந்தார். மேலும் ஈரான் ஆபத்தான அணு இலக்குகளை முன்னெடுத்து வருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதே நேரத்தில் வளைகுடா பகுதியில் அமெரிக்கா தனது ராணுவ தயாரிப்புகளை அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஆனால் பதற்றம் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து ஒரு மிதமான மற்றும் நம்பிக்கை அளிக்கும் அணுகுமுறை வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெசேஷ்கியான் வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகள் ஒரு நேர்மறையான முடிவை அளிக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். அவர் கூறியதாவது, ஈரான் போர் இல்லை, அமைதி இல்லை என்ற நீண்டகால பதற்ற நிலையை தாண்டி ஒரு நிலையான மற்றும் நடைமுறை தீர்வை நோக்கி நகர விரும்புகிறது என்பதாகும். இந்த அணுகுமுறை நாட்டின் உயர்மட்ட தலைமை வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே ஆக்கப்பூர்வமான ராஜதந்திரம் சாத்தியம் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். இதற்கிடையில் இந்த முக்கியமான மூன்றாவது சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஓமன் நாட்டின் மத்தியஸ்தத்தில் நடைபெறுகின்றன. இதற்கு முன் மஸ்கட் மற்றும் ஜெனீவாவில் 2 சுற்றுகள் நடைபெற்றுள்ளன. இந்த முறை நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழு பங்கேற்கிறது.